போயிட்டு இருக்க இபிஎஸ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் மறுபடியும் அரசியல் களத்துல ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக எப்பவும் ஏமாற கட்சியா இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, பாஜகவை தான் அதிமுக ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்துல பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அதிமுக தரப்புல இருந்து இப்படி சொல்லியிருக்காரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக எந்த கட்சியும் ஏமாத்தாது, அதே சமயம் யார்கிட்டையும் ஏமாந்தும் போகாது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு பேசியிருக்காரு. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுல அண்ணாமலை அவர்களான உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, நான் எங்கேயாவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேனா, இல்லனா கூட்டணி உடையிற மாதிரி நான் ஏதாவது கருத்து பேசியிருக்கேனா, அப்படி பேசியிருந்தா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில நடந்த பிரஸ் மீட் அப்ப கூட்டணி ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்களேன்னு கேட்டதுக்கு, நான் ஒன்னும் கூட்டணி ஆச்சுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லல. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு, அவர் தான் கூட்டணி ஆச்சுன்னு சொன்னாரு. என்னோட தலைவர் சொன்னதான் நான் டிஃபெண்ட் பண்ணி இருந்தேனே தவிர என்னுடைய தனி கருத்தை நான் சொல்லல அப்படின்றத மறுபடியும் தெளிவுபடுத்தி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு.